இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறாங்க? யாரு? யாரு? நான் திரு. கடவுளே, இவரதுக்கு இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறாரு? மகா, கதவு தர. உள்ள இருக்கியா இல்லையா? மகா, உள்ள இருக்கியா இல்லையா? இருக்கேன். அப்ப ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிற மகா? கதவு தர. என்ன பண்ற? கதவு தர மகா. மகா, மகா, நான் உன்னை ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கடைசியில என் வீட்டுல இவ்வளவு நாளா இருந்திருக்க. ஏன் லட்சுமி இப்படி பண்ண? நான் நீ எங்க இருக்கேன்னு தெரியாம குற்ற உணர்ச்சியில தவிச்சு துடிச்சு போயிருக்கேன். ஏன் லட்சுமி, ஏன் இப்படி பண்ண? இது என் வீடுன்னு தெரிஞ்சும் நீ இவ்வளவு நாளா என் கண்ணிலே படாம மறைஞ்சு மறைஞ்சு நீ இந்த வீட்டிலே இருந்திருக்க. ஏன் லட்சுமி, எதுக்கு? நான் எப்படி உன்னை பார்க்காம மிஸ் பண்ண? சொல்லு லட்சுமி. லட்சுமி, சொல்லு லட்சுமி. ஐயோ, தாயே நல்லூரம்மா, என்ன இது? எதுக்காக அவர் என்ன இந்த வீட்ல பார்த்த மாதிரி இப்படி ஒரு கனவு? என்னாச்சு திரு? அத்த, செம்ம டேஸ்டா இருக்குல்ல? இந்த மாதிரி டேஸ்ட்லயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டேன். ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அத்த, ஆனா டேஸ்ட் வேற லெவல். இப்ப நான் சாப்பிடுற டிஷ்ஷோட டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. டேய் திரு, இன்னும் கொஞ்சம் வைடா, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, யார் சமைச்சா? மகா தங்கச்சி தான் எல்லாமே செஞ்சுச்சு. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு. மகாவுக்கு நல்ல கைப்பக்குவம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான் இருந்தேன். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இப்ப இங்க வந்துட்டாரு. அப்ராட்லயே நல்ல பே கிடைக்குமே, அப்புறம் இங்க வந்தாரு? ஃபேமிலியோட இருக்கணும்னு வந்துட்டாரு. பட் அவர் ரொம்ப ஸ்மார்ட். நான் ரீசெண்டா அவரை மீட் பண்ணப்பதான் இந்தியாவுக்கு வந்த விஷயத்தையே சொன்னாரு. நம்ம கம்பெனில வேலை கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு அவர் ஒர்க் ப்ரொஃபைல் பத்தி நல்லாவே தெரியும். நானும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே அத்தா. அவர் பேர் என்ன? மினோ. மினுவா? டிஃபரெண்டா இருக்கு. பேர் மட்டும் இல்ல தெரு, அவர் ஆளும் வித்தியாசமானவர் தான். அத்த, அவரோட பேரோட மீனிங் பார்த்தேன். கிரீக்ல இருக்கிற ஒரு கொடூரமான காடோட பேர். நீ சொல்றதும் கரெக்ட் தான் தெரு. அவருக்கு அந்த கடவுள் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதையே வச்சுக்கிட்டாரு. Is it? சீரியஸ்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருப்பார் போல இருக்கு. ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட். அவரை நம்ம கம்பெனியில் உடனே ஜாயின் பண்ண சொல்லுங்க அத்தை.
ஓகே திரு. மாப்பிளைய கல்யாணத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அவரை போன்லயாவது காட்டேன். ஆமா லட்சு, எனக்கும் மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. நாங்க வீடியோ கால்ல வரோம். கடவுளே, நான் எப்படி சமாளிக்கிறது? அவங்க ஆசையா அவரை பார்க்கணும்னு கேக்குறாங்களே. இப்போ நான் எப்படி அவரை காட்ட முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் எப்படியே சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏன் தான் எனக்கு சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கோ? லட்சு, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம இருக்க. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவரை உங்களுக்கு காட்டுறேன். கடவுளே, நான் எப்படி சமாளிக்க போறேன்? இவரை பார்க்காம அவங்களுக்கு இவரை செல்போன்ல காட்டி சமாளிக்கணும். மாப்பிள்ளை தம்பி ஏதோ வேலையா இருப்பாரு போல. ஆமா பாட்டி, மாமா லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. லட்சு, மாமா கிட்ட போனை கொடுத்து ஒரு வார்த்தை பேச சொல்லு. குட்டி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவர் ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆமா குட்டி, லட்சுமி ஏற்கனவே சொல்லிருச்சு, நம்ம இங்க இருந்தே பார்க்கலாம். கேமரா திருப்புறேன். அப்ப நான் கூப்பிட்டா மாமா திரும்பி பாப்பார்ல. டேய் குட்டி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. கொஞ்ச நேரம் சும்மா இருடா.